ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவுல நாம 4வது நல்ல பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராமம் ஒன்றில் கிருஷ் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு வெளியில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுவதில்லை. அவன் அம்மா தினமும், கிறிஸ், நேரத்துக்கு சாப்பிடு, இல்லையென்றால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்று சொல்லுவார். ஆனால் கிறிஷ் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு நாள் கிறிஸ் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்து விட்டான். அம்மா பதறிக்கொண்டு அவனை டாக்டர் அரவிந்த் அவர்களிடம் அழைத்துச் சென்றார். டாக்டர் கேட்டார், கிறிஷ், நீ உணவை நேரத்துக்கு சாப்பிடுகிறாயா? கிறிஸ் அவசரமாக, சாப்பிடுவேன் டாக்டர். ஆனா சில சமயம் விளையாடி முடிக்கணும், சில சமயம் டிவி பார்க்கணும். அதான் தாமதமாகிடும். இல்லையென்றால் சாப்பிடாமல் உறங்கி விடுவேன் டாக்டர். டாக்டர் சிரித்து ஒரு கதையை கூறினார். நம் உடம்பு ஒரு காரை மாதிரி. பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாது. உணவுதான் நம் உடம்புக்கான பெட்ரோல். நேரத்திற்கு சாப்பிடவில்லை என்றால் எந்திரம் மெதுவாக வேலை செய்யும், பிரச்சனை ஏற்படும். அதை கேட்டவுடன் கிறிஸ் புரிந்து கொண்டான். அப்போ நான் உணவை நேரத்திற்கே சாப்பிட வேண்டியதுதான், இல்லையா என்று டாக்டரிடம் கிறிஷ் கேட்டான். டாக்டர் சிரித்துவிட்டு, ஆமாம், அப்போதுதான் நீ வேகமாக ஓடலாம், விளையாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார். அன்றிலிருந்து கிறிஸ் எப்போதும் நேரத்திற்கே உணவு சாப்பிடத் தொடங்கினான். சரியான நேரத்திற்கு உணவை சாப்பிட்டால் உடல் நலம் நன்றாக இருக்கும், சக்தி அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங் ஸ்பார்க்கிள்ஸ். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல அடுத்த ஒரு நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? சரி, அடுத்த வீடியோவுல வேற ஒரு நல்ல பழக்கத்தோட சந்திப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.